அண்ணே என்னப்பா பாத்தீங்களா 9 அமைச்சருக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருக்காரு எங்க தலைவர். ஆமா 9 அமைச்சருக்கு இருக்கிற எல்லா துறையும் பிரிச்சு கொடுத்துட்டாரு. அரசாங்கம் நடத்துறதுக்கு குறைஞ்சது எத்தனை அமைச்சர் வேணும் தெரியுமா? அண்ணே ஒரு ஆளுக்கு 3 27 ஒரு 27 28 கணக்கு வந்துருமே கண்டிப்பா. 27 28 ஆனா 9 அமைச்சர் தானே இருக்காங்க. ஆமாண்ணே 9 × 3 27 ஒன்னு எக்ஸ்ட்ரா எங்க தலைவருக்கு. அட பாவிகளா, ஒரு அமைச்சருக்கு 3 இலாக்கா. ஆமாண்ணே ஏன்னா எங்க தலைவர் அங்க எப்படி பெரம்பூர் திருச்சி 2 தூரம் அது மாதிரிதான் இதுலயும். இப்படி எல்லாம் இருந்தா எப்படி ஆட்சி நடத்த முடியும்? ஒரு அமைச்சரவைன்றது ஒரு அமைச்சருக்கு கீழே ஒரு துறை அதிகபட்சம் 2 துறை இருக்கலாம், அவ்வளவுதான் இருக்க முடியும். 36 இலாக்கான 36 அமைச்சர் இருந்தா மட்டும்தான் அந்த ஆட்சியை ஈஸியா கொண்டு போக முடியும். 9 அமைச்சர் போக இந்த 22 இலாக்காவுக்கு இன்னும் உங்க தலைவர் அமைச்சர் போடவே இல்லை. ஏன்னா ஆள் இல்ல. 108 பேர் வச்சிருக்கோம், கூட்டணி கட்சி சேர்த்து வச்சிருக்கோம். 8 பேர் நீங்க வச்சிருக்கீங்க தம்பி, அது பிரச்சனை கிடையாது. 25 பேர் ஏடிஎம்கேல இருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கல்ல, ஆமா அவங்களுக்கு கொடுக்கணும்ல. காங்கிரஸ்க்கு ஆட்சியில பாதி அதிகாரத்துல பாதி பங்கு கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அவங்க 5 பேருக்கு அமைச்சரவை கொடுக்கணும்ல. இந்த பஞ்சாயத்துல முடிஞ்சு அவங்க எத்தனை சீட்டு கேட்கறாங்க, அவங்க எத்தனை இலாக்காவை கேட்கறாங்கலாம் போகதான் மிச்சத்தை தான் உங்க உறுப்பினர்களுக்கு கொடுக்க முடியும். நாங்க கூட்டணி எல்லாத்துக்கும் நாங்க சரிபாதியா கொடுப்போம்ன்றது எங்க தலைவரோட கொள்கையே. யாரு மாதிரி நாங்க முன்ன ஒண்ணு பின்ன ஒண்ணுல பேச மாட்டோம்னே. நீங்க முன்ன ஒண்ணு பின்ன ஒண்ணுலாம் பேச வேணாம்ப்பா. ஆட்சியை கொண்டு வந்து கொடுத்தாச்சு கையில, அதை ஒழுங்கா ரன் பண்ணணும்ல. இப்ப கிட்டத்தட்ட பதவி ஏத்துக்கு 20 நாள் ஆக போகுது. 20 நாளா எந்த துறையுமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா என்ன செயல்படவே இல்லையப்பா. யாருன்னே சொன்னா நேத்து சட்டத்திட்டங்களை பாத்தீங்களா? 10 மணிக்கு டாஸ்மார்க் மூடணுன்றது சட்டத்திட்டம் போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலயும் கஞ்சாவை பிடிச்சிருக்காங்க, மது போதையை பிடிக்கிறாங்க. 10 மணின்றது இன்னைக்கு இல்ல, டாஸ்மார்க் தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து போட்டதுதான் 10 மணி. FL1 FL2 FL3 3 கேட்டகரியில இருக்கும். FL1ன்றது 10 மணிக்கும், FL2ன்றது 11 மணிக்கும், FL3ன்றது 12 மணிக்கும் மூடணும்ன்றது ரூல். அது உங்க தலைவர் ஒன்று கொண்டு வரல, முன்னாடியே இருந்தது. எல்லாரும் 10 மணிக்கு நீ எல்லாம் போவேல, கடைக்கு போகும்போது 10 மணிக்கு விசில் அடிப்பாங்கல்ல. ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருக்காதீங்கண்ணே தம்பி. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப கடையில பாட்டில் 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்களா என்ன? ஆமாண்ணே, இது ஒரு 10 வாங்கிட்டு தானே இருக்காங்க. கடைக்கு போனதுனால தானே உண்மை வெளியே வருது.